ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ஹெல்த்தியா, ரொம்ப டேஸ்டியா நம்ம இன்னைக்கு டிஃபன் சாம்பார் பண்ண போறோம். இது குறைவான காய்கறிகள பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இது இட்லி, தோசை, அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இம்மீடியேட்டா பண்ணக்கூடிய ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு குக்கர்ல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த 2யும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ இது விசில் அடித்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதை நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இவ்வளோ போட்டுட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டேன். 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் இருக்கும். ஒரு 5 பல் பூண்டு, 2 மிளகாய், இது கொஞ்சம் பழுத்த மிளகா. இதில் நம்ம வரமிளகா போட்டோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 2 வரமிளகாவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டுக்கலாம். காயப்பொடி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காயப்பொடி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரே ஒரு பழுத்த தக்காளி மீடியம் சைஸ், இவ்வளோ தான் டிஃபன் சாம்பாருக்கு நம்ம போடணும். எல்லா காய்கறிகளும் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3/4 பாகம் இது நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடிகள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இவ்வளோ போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு பருப்பை நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லை, அதே குக்கரில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து விட்டுருங்க. இப்போது தேவைப்பட்டால் இன்னும் 1 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்து வேகணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம். போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி புளி தண்ணியும் விட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வேக விட போகிறோம். இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதும். ஏன் அப்படின்னா காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த பருப்பு அப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதித்து நல்லா வேகட்டும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு. இந்த வெல்லம் போடுறதுனால இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாகவே நம்ம சர்வ் பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதிகமாக சாம்பார் விட்டு கொஞ்சமாக மட்டும் இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.